வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சந்திரயான் 3 இது சார்ந்து நாம இதுவரைக்கும் பெருசா பேசாத பல முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இந்த ஷோல பேச போற. நிகழ்ச்சிகளை போலாம். ஆதிபுருஷ் வெயிட் பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோக்காக எடுத்தேன், அதை பற்றின கண்டென்ட் கிடையாது. ஏன்னா தமிழில் பார்த்துருப்பீங்க, என்னப்பா இது சந்திரயான் 3 பற்றி பேசுகிறேன், ஆதிபுருஷை பற்றி பேசுகிறேன்னு பயந்துருப்பீங்க. ஆதிபுருஷ் படம் இருக்குல்லங்க, அந்த படைப்பு கதையில் காவியம், அதோட பட்ஜெட் இருக்குல்ல, அதை விட குறைந்த பட்ஜெட் தான் சந்திரயான் 3. ஆனால் சந்திரயான் 3 பண்ணிட்டு இருக்க விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க, ஒட்டுமொத்த இந்தியா திரும்பி பார்த்துட்டு இருக்கு. இப்போ ஆதிபுருஷ் டீம் இதை பார்த்தான்னு என்ன நினைப்பாங்க? எனக்கு அங்கே தாங்க போச்சு. பாதிக்கப்பட்டவங்க, நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க அவங்க தான். ஏன்னா ஒரு படத்தோட பட்ஜெட்டை விட கம்மியான பட்ஜெட்டில் இந்தியா இப்போ ஏற்பட்ட சாதனையை விண்வெளி சார்ந்து நிகழ்த்துது அப்படின்னா பெருமையான விஷயங்க, ரொம்ப பெரிய பெருமையான விஷயம். இதை நம்ம டிவியில் பார்க்குறப்பவே கூஸ் பம்பாக இருந்துச்சு. ஏன்னா விழுந்த இடத்துல இட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சந்திரயான் 2 பார்ஷியல் ஃபெயிலியரான ஒரு மிஷன், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சந்திரயான் 3 மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைன்ற நம்பிக்கை நம்மளுக்கு பெருசாக எழுந்திருக்க காரணம் அந்த விழுந்த இடத்துல நம்ம எழுணும்னு சொல்லிட்டு இஸ்ரோ இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கிறது தான். அப்பேற்பட்ட அந்த தருணத்தில் கவுண்ட் டவுன்லாம் முடிஞ்சு அந்த ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுச்சுல, அதை நேரில் போய் பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் கிளம்பி போயிருக்காங்க, அவ்வளோ மக்கள். அதுவும் அந்த ராக்கெட் அப்படி லான்ச் ஆனதுமே அவங்க எழுப்பின கரகோஷங்கள் ஆரவாரம் இருக்கு, கண்டிப்பா கூஸ்பம்ப் மூமெண்ட்டுங்க அது. இப்போ சமூக வலைதளத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் டிபேட்டாக போயிட்டுருக்கு. இது ஆக்சுவலாக இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த தவறான கண்ணோட்டத்தில் புரிதல் இல்லாமல் ஒரு டாக் போயிட்டுருக்கு, அப்படி தான் அதை பார்க்கணும். என்னென்னா, ஏன்பா நாசாலாம் பார்த்தீங்கன்னா 4 நாட்களில் நிலாவில் போய் லேண்டே ஆயிடுறாங்க, அந்த விண்கலத்தை இறங்கிடுறாங்க. ஆனால் இஸ்ரோ 40 நாளுக்கு மேலே எடுத்துக்குது. இது ஒரு சாதனையா? இதை எப்படி நம்ம சாதனையாக பேசுறது அப்படின்னு சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஃபேக்ட் என்னன்றது அவங்களுக்கு சரியாக புரியலைங்க. ஒரே ஒரு ஃபேக்ட் என்ன தெரியுமா? செலவை குறைக்கிறோம், வேற எதுவும் கிடையாது. நீங்க ஒரு வளரும் நாடா இருந்து வளர்ந்த நாடு சீக்கிரமா பண்ண ஒரு விஷயத்த பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதை காஸ்ட் வைஸ் நீங்க பாப்பீங்க முதல்ல. ஏன்னா வளர்ந்த நாடுக்கும் வளரும் நாடுக்கும் இருக்க பெரிய வித்தியாசமே பணம் தான், இருக்கிற ரிசர்வ்ஸ் தான். அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுல முதல்ல கை வைப்போம்? செலவை குறைக்கணும். ஏன்னா மொத்த பணத்தையும் இந்த ஒரு மிஷனுக்கு போட்டா மற்ற நலத்திட்ட பணிகளுக்கு எந்த பணத்தை போடுவோம்? நியாயமான கேள்வி மனசுல வருமா இல்லையா? ஸோ இஸ்ரோ இதை தான் பண்ணாங்க. இதை புரிஞ்சிக்காம தான் பல பேரும் நாசாவோட இஸ்ரோவை கம்பேர் பண்ணி, ஏப்பா அவங்களுக்கு 4 நாட்கள் நமக்கு 40 நாட்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை இன்னும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறதா இருந்தா, 1969 இந்த யூஎஸோட அப்போலோ 11 மிஷன் யாருமே மறந்திருக்க முடியாத ஒரு மிஷன். ஏன்னா மனுஷன் நிலவில் காலடி எடுத்து வச்சது இந்த மிஷனில் தான். எப்போ? 1969. ஓகேவா? 3 பேர் அந்த ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்மளோட சந்திரயான் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அன்மேண்டு, அதாவது மனுஷங்க யாரும் இல்லை. ஆனால் அந்த 1969 3 பேர் இந்த க்ரூவில் இருந்தாங்க. ஒருத்தர் நீல் ஆம்ஸ்ட்ராங், இன்னொருத்தர் காலின்ஸ், 3வது எட்வின். பூமியிலிருந்து கிளம்புன 4 நாட்களில் இந்த அப்போலோ 11 விண்கலம் சக்ஸஸ்ஃபுல்லாக நிலவில் தரையிறங்கிடுச்சு. இந்த மிஷனோட டூரேஷன் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ தெரியுமா? 8 நாட்கள் 3 மணி நேரம் 18 நிமிஷம் 35 செகண்ட்ஸு. அதாவது லேண்ட் ஆகிறதுக்கு மட்டும் நான் சொல்லலைங்க, இந்த ராக்கெட் இங்கேருந்து லான்ச் ஆகுதா, அதுக்கப்புறம் விண்கலம் அதுலேருந்து கலண்டுக்குதா, அதுக்கப்புறம் நிலவில் போயிட்டு அது லேண்ட் ஆகுதா, அப்புறம் அந்த நிலவுலேருந்து பூமிக்கு வர்றதுக்கு பாருங்க, இது எல்லாம் சேர்ந்து நடந்தது இவ்வளோதான். அதிகபட்சம் 8 நாட்களுக்குள்ளேயே இவ்வளோ விஷயங்கள் முடிஞ்சிருந்துச்சு. அப்பேற்பட்ட மிஷன் தான் இந்த மிஷன். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒன்று தெளிவாக தெரிஞ்சிடுச்சு, இந்த நாசாவோட மூன் சார்ந்த இந்த லேண்டிங் ப்ரொசீஜர் அப்படின்றது அதிகபட்சம் 4 நாட்கள்லேயே முடிஞ்சிருது. ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சம் 5 நாட்கள்லேயே அவங்களும் நிலவில் லேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நிலவில் இந்த லேண்டிங்கை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறது அமெரிக்கா, ரஷ்யா அண்ட் சீனா. இதில் 4வது நாடாக இந்தியா வரணுன்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்குங்க. ஆனால் என்ன வித்தியாசம்? இந்த 3 நாடுகளுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே 4 நாட்கள் இருந்து 5 நாட்கள் தான். ஆனால் நமக்கு லிட்டரலாக 40 நாட்களுக்கு மேலே தேவைப்பட்டிருக்கு. ஒரே ஒரு காரணம், அந்த நாடுகளோடு கம்பேர் பண்ணுறப்ப நாம செலவை குறைச்சிருக்கோம், அவ்வளோதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு இன்னும் டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இந்த அப்போலோ 11 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மிஷனுக்காக பயன்படுத்தப்பட்ட ராக்கெட்டோட பேர் Saturn V SA-506. இந்த ராக்கெட்டோட ஒட்டுமொத்த எடை எவ்வளோ தெரியுமா? 2800 டன். இதுவே நம்ம GSLV Mark 3 ராக்கெட் இருக்குல்ல, இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோமே இந்த சந்திரயான் 3 மிஷனில், இந்த ராக்கெட்டோட எடை ஒட்டுமொத்தமாக வெறும் 640 டன்னு தான்.
2800 டன் எங்கே இருக்குது, 640 டன் எங்கே இருக்குது? அது என்ன இப்போ இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்போலோ 11 மிஷன் சொன்னல, அதில் அந்த க்ரூ மெம்பர்ஸ் அந்த ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஓகேவா? அது ஒரு வெயிட்டு. இது இல்லாமல் எரிபொருள், ஏன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மூணுக்கு பயணம் அப்படின்றக்கப்ப எரிபொருள் அந்த அளவுக்கு தேவைப்படும். ஸோ இதுக்கும் ஃபுல்லாக அவங்க ஃபில் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெகா சைஸிலான ஒரு ராக்கெட்டாக அது இருக்குங்க. ஸோ இதனால தான் 2800 டன் வெயிட் அப்படின்றது அந்த ராக்கெட்டுக்கு. நம்மளுக்கு அன்பேண்டு, இட்ஸ் மீன்ஸ் மனுஷங்களே உள்ளே கிடையாது. இன்னொரு பக்கம் எரிபொருள் முக்கியமாக, அதை நம்ம அவ்வளோ தூரம் கொண்டு போகிற அளவுக்குலாம் அந்தளவு செலவும் பண்ண முடியாது, பட்ஜெட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் அதில் எந்த கூடுதல் எடையும் இல்லாமல் வெறும் 640 டன் எடை மட்டுமே கொண்ட அந்த GSLV Mark 3 ராக்கெட்டில் நாம் விண்கலனை லான்ச் பண்ணியிருந்தோம். ஒரு உண்மை என்னன்னா, இந்தியாவோட ஹெவியஸ்ட் ராக்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த LVM-3 இருக்குல்ல, அதான் GSLV Mark 3 இப்போ லான்ச் பண்ணியிருந்தோமே அந்த ராக்கெட்டு தான். இதுவே நம்ம இவ்வளோ பட்ஜெட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ மற்ற ராக்கெட்ஸ் நிலமை யோசிச்சு பாருங்கள். வளர்ந்த நாடுகள் விண்வெளி சார்ந்த ஆய்வை மேற்கொள்றது வேற, நம்மள மாரி வளரும் நாடுகள் இந்த மாதிரி ஆய்வை மேற்கொள்றது வேற. ரொம்ப பெரிய மார்ஜின் இருக்குது, அதை புரிஞ்சுக்கங்க மக்களே. இது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கோட்பாடோட பேர். இந்த கோட்பாடு அடிப்படையிலையும் புவி ஈர்ப்பு விசை பயன்பாடு இருக்குல்ல, இதோட அடிப்படையில் தான் நாம் இந்த சந்திராயன் மிஷனை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது என்ன சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 விஷயங்கள் சொன்ன பார்த்தீங்களா, இது பூமியிலேருந்து ராக்கெட் கிளம்பி அதுலேருந்து விண்கலம் டைரெக்டாக அப்படியே நிலவுக்கு போயிடும். எந்த ரூட் கிடையாதுங்க, பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி கிடையாது. இது எப்படின்னா, ஒரு 30 ஸ்டாப்பில் ஒரு பஸ் நின்று போனால் எப்படி இருக்கும், லிட்டரலாக அந்த மாதிரி தான். பூமியிலேருந்து அந்த ராக்கெட் கிளம்புது, இந்த பூமியோட மேற்பரப்பை ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அடைஞ்சதுக்கப்புறம் விண்கலம் தனியாக வருது. அந்த விண்கலம் பூமியோட நீள்வட்ட பாதையில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துட்டு டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நிலவோட நீள்வட்ட பாதைக்கு போயிட்டு அந்த நீள்வட்ட பாதையோட தூரத்தை அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்து 100 கிலோமீட்டர் விளிம்புக்கு மேலே வந்ததுக்கப்புறம் அப்படியே நிலவுக்கு கீழே தரையிறங்க ஆரம்பிக்கும் நாம் அமைச்சிருக்க விண்கலம். இது வித்தியாசம், புரியுதா? பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி டேரெக்டாக ஒரே ஸ்டாப் கிடையாது. நடுவில் நம்ம இந்த நீள்வட்ட பாதை இருக்குல்ல, அங்கே பயணப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா இங்கே தான் எரிபொருள் அப்படின்ற விஷயத்த நாம் மிஸ் பண்ணுறோம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு. இந்த புவியோட ஈர்ப்பு அப்புறம் நிலவு சார்ந்த ஈர்ப்பு இருக்குல்ல, இதை மட்டுமே நாம் எரிபொருளாக வச்சுக்கிட்டு பயணிச்சுட்டு இருக்கோம். வித்தியாசம் புரியுதா? ஸோ இதனால தான் அந்த ராக்கெட்டில் நமக்கு அவ்வளோ தூரம் எரிபொருள் நிரப்ப வேண்டிய தேவையும் கிடையாது, அதுக்கான செலவும் மிச்சம். ஸோ மக்களை இப்போ யோசிச்சு பாருங்க, 3600 கோடி ரூபாய் செலவு பண்ணி 4 இல்லைன்னா 5 நாட்களுக்குள்ள ஒரு திட்டத்தை வெற்றிகரமாக முடிக்கிறது எப்படி இருக்கு? நாட்கள் பல ஆனாலும் பரவாயில்லப்பா, ஆனால் பட்ஜெட்டில் பண்ணோம்ப்பா. 3000 கோடியில் எங்களால் முடியாது, ஒரு 600 கோடியில் அப்படின்னா அப்படி வந்த ப்ராஜெக்ட் தான் நம்மளோட ப்ராஜெக்ட். வித்தியாசம் புரியுதா மக்களே? நம்ம சீக்கிரமாக சில நாட்களுக்குள்ளே சாதனை பண்ணிட்டோம், தேவையே இல்லை. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் ஒவ்வொரு மிஷனும் இருக்கணும். அதைத்தான் நம்ம இஸ்ரோ ஆய்வாளர்கள் தெளிவாக யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராக்கெட் லான்ச்சுக்கு எவ்வளோ யோசிக்கிறவங்க அவங்க, இது போல பட்ஜெட் விஷயங்கள் சார்ந்து எவ்வளோ யோசிப்பாங்க. இதை நாம யோசிக்கணும் மக்களே. ஏன்னா ஒரு சிலர் தெரியாமல் பேசுகிறாங்கன்னு சொன்னால இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இஸ்ரோ தரப்புல இருந்து இந்த செப்பரேஷன் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த ராக்கெட்ல இருந்து நம்ம விண்கலம் மட்டும் தனியாக கழண்டு அதுக்கப்புறம் அது இந்த புவியோட நீள்வட்ட பாதையில் சுற்ற ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவு நோக்கின பயணத்தை ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா பொறுமையா. இந்த வீடியோவை இப்போ வெளியிட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. அந்த செப்பரேஷன் அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த வீடியோவையும் அந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தையும் பாகங்களையும் தெளிவாக ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. இது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் அந்த வீடியோ காட்சி உங்களுக்கு புரியும். இதில் அந்த ராக்கெட்டோட தலைப்பகுதி மாதிரி இருக்குல்ல, இதை PLF அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பேலோட் ஃபயரிங். இதுக்கு கீழே தான் சந்திராயன் 3 ஸ்பேஸ் கிராஃப்ட், அதாவது சந்திராயன் 3யோட விண்கலம் இருக்குல்ல, அது அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு கீழே தான் C-25 கிரையோஜெனிக் ஸ்டேஜ், முக்கியமானது இதுதாங்க. இதுக்கு கீழே L-11 சொல்லுவாங்க, அதாவது L-னாலே லிக்விஃபைட்னு அர்த்தம். அப்பேற்பட்ட லிக்விஃபைட் ஸ்டேஜ்ன்றது எங்கே இருக்குது? இதுக்கு கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா S-200 சாலிட் ராக்கெட் பூஸ்டர்ஸ் இருக்குது. பூஸ்டர்ஸ்னால் குழம்பிடாதீங்க, இந்த நடுவில் நிற்கிது பார்த்தீங்கன்னா செங்குத்தா ஒரு தோற்றம், அதுக்கு பக்கத்தில் 2 பக்கமாக பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ராக்கெட் மாதிரி இருக்குது பாருங்க, அதுதான் ராக்கெட் பூஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ராக்கெட்டோட ஒட்டுமொத்த இயக்கத்தையும் பூஸ்ட் பண்ணி விடுறது 2 தான். இதுதான் S-200 சாலிட் ராக்கெட் பூஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த படமும் பாகமும் உங்கள் மைண்டில் ஓரமாக இருக்கா? அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம ஃபுல்லாக அதில் ட்ராவல் பண்ணலாம். இந்த ராக்கெட் லான்ச்சுக்கு பிற்பாடு என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0 செகண்ட்ஸில் ராக்கெட்டோட என்ஜின் இருக்குல்ல, அது இக்னைட் பண்ணப்படுது. அதுதான் S-200. 2 சொன்ன பாருங்க, எல்லாமே சேர்த்து இக்னைட் பண்ணப்படுது. ராக்கெட் மேலே எழும்பிடுச்சு. கரெக்டாக 108வது வினாடியில் என்ன ஆகுது, அந்த L-11 என்ஜின் இருக்குல்ல, அது இக்னைட் பண்ணப்படுது. இதுக்கப்புறம் 127 செகண்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 பக்கமாக இருக்குல்ல அந்த சைட் பூஸ்டர்ஸ் ரெண்டுமே இது டிட்டாச் பண்ணப்படுதுங்க. டிட்டாச் மீன்ஸ் இப்போ இது ஒரு பூஸ்டர், இது ஒரு பூஸ்டர். சென்ட்ரல் தான் இந்த ராக்கெட் இருக்கா, இதுக்கு மேலே தான் சந்திராயன் 3 மிஷனோட விண்கலம் இருக்குது. இந்த 2 பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது அப்படியே டிட்டாச் ஆகிடும். அந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்கன்னா பெருசாக, அது மட்டும் தான் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அது நடந்தது 127வது செகண்ட்ஸில். அப்புறம் 195வது செகண்ட்ஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேலோட் ஃபேரிங் இருக்குல்ல, அது செப்பரேட் ஆகிடும்.
இட் மீன்ஸ் அந்த செங்குத்தா இப்போ ஒன்று மட்டும் போயிட்டு இருக்கு பாருங்க, அதோட தலைப்பகுதி இருக்குல்ல, அது அப்படியே கலந்து தனியாக போயிடும். இதுக்கப்புறம் 306வது செகண்ட்ஸில் என்ன ஆகும், L110 என்ஜின்ஸ் இருக்குல்ல, அது செப்பரேட் ஆகிடும். 308வது செகண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா C25 என்ஜின், முக்கியமானதே இந்த ஸ்டேஜ் தான், கிரையோஜெனிக் ஸ்டேஜ்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அப்பேற்பட்ட ஸ்டேஜ், இது இக்னைட் ஆகுது. இதுக்கப்புறம் 954 செகண்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த C25 என்ஜின் இருக்குல்ல, முதல்ல இக்னைட் ஆனது அது அப்படியே ஷட் டவுன் ஆகிடும். இதுக்கப்புறம் 969வது செகண்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விண்கலம் இருக்குல்ல, அது செப்பரேட் ஆகிடுங்க. இந்த ராக்கெட் இருக்கு பாருங்க, இது வரைக்கும் தூக்கிட்டு போனது, அதுல இருந்து மேலே இருக்க அந்த விண்கலம் மட்டும் தனியாக போயிடும். இதுக்கப்புறம் இந்த ராக்கெட்டோட பாகங்கள் இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் எந்த வேலையும் கிடையாது. இந்த விண்கலம் இருக்குல்ல, இது மட்டும் தான் நம்ம பூமியை அப்படியே சுற்றி வந்துகிட்டே இருந்து நிலவோட ரூட்டை பிடிக்க போயிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸ் எல்லாம் இப்போ நாம இருந்துகிட்டு இருக்கோம். இட் மீன்ஸ் நம்ம பூமியை அந்த விண்கலம் சுத்திக்கிட்டு இருக்கு. நாசா உலகத்திலேயே இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் சார்ந்து நல்ல பெரும் மூளைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க தான் சொல்லணும், அந்த அளவுக்கு பெரிய மூளைகள். ஆனால் அந்த மூளைகளை பார்த்து வியக்குதுன்னா நம்ம இஸ்ரோ மூளைகளை பார்த்து தான். ஏன்னா நாசா நினைச்சா கூட இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் இது போல ஒரு மிஷன் அவங்களால சாத்தியப்படுத்தவே முடியாது, ஓப்பனாக சொல்லலாம். அதனால தான் நாசா இப்போ வரைக்கும் இஸ்ரோ பார்த்து வாயை பறந்துக்கிட்டு இருக்கு, எப்படிப்பா பட்ஜெட்டில் முடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இதுதாங்க பெரிய டாஸ்க்கு. உங்ககிட்ட எல்லாம் கொடுத்துட்டு நீ ஒரு விஷயத்த பண்ணி கொடுன்றது வேற, உங்ககிட்ட இவ்வளோதான் கொடுப்பேன் ஆனால் நீங்கள் அது போல பண்ணிவிடு வேற லெவல் அப்படின்னா அது வேற. இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பெறப்பட்ட நாசா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, விஷிங் யூ சேஃப் டிராவல் டு த மூன் அப்படின்னு நமக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ESA, அதாவது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்கு, இந்த GSLV Mark 3 ராக்கெட்டோட எழுச்சி இருக்குல்ல, இதை பார்க்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே இந்த விண்வெளி நிலா சார்ந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கோம், நீங்க இப்படி பரிணமிக்கிறது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு அவங்க மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பர்சன் கூட எங்கேயும் ஈகோ எட்டி பார்க்கவே இல்லை. ஓகே, நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் இந்த ராக்கெட் லான்ச் சம்பந்தமா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாருங்க. என்ன சொல்லியிருக்காரு, 140 கோடி இந்தியர்களோட கனவு பெருமை இது எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு இந்த சந்திராயன் 3 மிஷின் விண்ணை நோக்கி புறப்பட்டிருக்கு. வெற்றிகரமா அமைஞ்சிருக்க இந்த ராக்கெட் லான்ச் நமக்கு ஒரு பெருமிதத்தை கொடுக்குது. இந்தியர்களா, விஞ்ஞானிகளோட கடின உழைப்புக்கு என்னோட நன்றிகள்னு சொன்னவர், இந்தியர்களுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஞாபகத்திற்குரிய நாள்னு அவர் சொல்லிட்டு கடைசியில் ஜெய்ஹிந்த் அப்படின்னு முடிச்சிருக்காருங்க. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இதுக்கு இன்னொரு பிரதான காரணமும் இருக்கு. இந்தியன் அப்படின்ற பெருமை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவ்வளோ பேர் சந்திரயான் ப்ராஜெக்ட்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் ஆதிக்கம் அதிகரிச்சுட்டே இருந்துட்டு இருக்கு. அது இன்னும் கெத்தா இருக்கு சொல்லும் போது. இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சந்திரயான் ஃபர்ஸ்ட் மிஷன் இருக்குல்ல, அதுக்கு திட்ட இயக்குனராக இருந்தவர் நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், பொள்ளாச்சி அருகில் கேவரோட பூர்வீகம். அப்புறம் சந்திரயான் 2 மிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சென்னையை பூர்வீகமாக கொண்ட வனிதா அவர்கள், இவங்க தான் திட்ட இயக்குனராக அந்த ப்ராஜெக்டில் இருந்தாங்க. இப்போ சந்திரயான் 3 எடுத்துக்கங்க, நம்ம விழுப்புரத்தை சேர்ந்த வீரமுத்துவேல், இவர் தான் இந்த ப்ராஜெக்டோட திட்ட இயக்குனர். ஒரு திட்ட இயக்குனர் தான் ஒரு ப்ராஜெக்டோட முதுகெலும்பு. அவங்க ஸ்டேபிளாக இருக்கணும், அவங்க கிளியராக இருக்கணும். அவங்களோட திறமையை பொறுத்து மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதான்றதை முடிவு பண்ண முடியும். அப்பேற்பட்ட அந்த திட்ட இயக்குனர்களா சந்திராயன் சார்ந்த ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருந்திருக்காங்க. அந்த 3 பேரும் தமிழர்கள். சந்திராயன் ஃபர்ஸ்ட் மிஷன் அண்ட் செகண்ட் மிஷன், இதில் தமிழர்கள் ஆதிக்கத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதில் 3ஆவதா ஒருத்தர் சொன்ன பார்த்தீங்களா, வீரமுத்துவேல், அவரை பற்றி இப்போ எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறாங்க. இவரோட பூர்வீகம் அவரை சொன்ன மாதிரி நம்ம விழுப்புரம் தான். இவரோட பள்ளி படிப்பு அண்ட் கல்லூரி படிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா விழுப்புரம், சென்னை, திருச்சி இங்கே ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இஸ்ரோவில் வேலை கிடைக்குது. அங்கே அவரோட திறமையை ஃபுல் பிளெஜ்ஜை எல்லாருக்குமே ஷோ பண்ணிகிட்டே இருக்காரு. எல்லாருக்கும் நம்பிக்கை வருது, பரவாயில்லையப்பா திறமை வேற லெவலில் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல என்ன முடிவு பண்ணுறாங்க, இந்த சந்திராயன் 2 ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இவருக்கு வேலை பார்க்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. மனுஷன் அதுலேயும் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவ்வளோதான், அங்கே கட் பண்ணால் சந்திராயன் 3 மிஷன் இருக்கு பாருங்க, இதில் பயண திட்ட இயக்குனராக இவரை நியமனம் பண்ணுறாங்க 2019 வருஷமே. அப்போ நியமனம் பண்ணவர் இப்போ 2023 அப்படி அந்த ராக்கெட் லான்ச்லாம் வெற்றிகரமாக முடிஞ்சதும் சோம்நாத் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி பேசினார் பார்த்தீங்களா, வேற லெவல் ஸ்பீச், அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஆக்சுவலாக இந்த சந்திராயன் 2 மிஷன் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்ட் டைம்லேயே நாசாவோடு சேர்ந்து கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ண வரும் இதே நம்ம வீரமுத்துவேல் அவர்கள் தான். இந்த சந்திராயன் 3 மிஷனில் ராக்கெட் லான்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாமெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைமில் வீரமுத்துவேல் அவர்கள் ஒரு சில விஷயங்களை செய்தியாளர்கள்கிட்ட சொன்னாங்க. அதில் என்னென்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னை போல பல தமிழர்கள் இந்த திட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு தமிழனா மட்டும் இல்லை, ஒரு இந்தியனாவும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த சந்திராயன் 3ல இனி எல்லாமே சவால் தாங்க, ஏன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த விண்கலம் பூமியை ஃபுல்லாக சுற்றி, அதுக்கப்புறம் நிலவோட சுற்றுவட்ட பாதை அடைஞ்சு, அதுக்கப்புறம் லேண்டிங் ப்ரொசீஜர் இவ்வளோ இருக்குங்க. ஸோ எல்லாமே நம்மளுக்கு இதுக்கப்புறம் சவால் தான். இந்த லேண்டர் பத்திரமா, இட் மீன் சேஃப் சாஃப்ட் லேண்டிங்கை அந்த மூணில் பண்ணுற வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். ரோவரோட ஒரு சக்கரத்தில் நம்ம அசோக சக்கரம் இருக்குல்ல, அதோட சின்னத்தையும்
இன்னொரு சக்கரத்துல நம்ம இஸ்ரோவோட சின்னம் இருக்குல்ல, அதையும் வச்சிருக்கிறதா அவர் இந்த புதிய இன்ஃபர்மேஷன் இப்போ வெளியிட்டிருக்காரு. என்னப்பா இது, இஸ்ரோல ஃபுல்லா ஆடவர்களாவே இருக்காங்க, விஞ்ஞானிகள் அப்படின்னா ஆண்கள் மட்டும் தான், நாங்க பெண்களுக்கு பெருசா ஸ்கோப் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேள்வியிலே பதில் இருக்குங்க. பெண்களுக்கு ஸ்கோப் அங்க பெருசாவே இருக்கு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இந்த சந்திராயன் 3 மிஷன்ல கிட்டத்தட்ட 54 பெண்கள் மிக முக்கிய பில்லர்ஸா திகழ்ந்திருக்காங்க. அதுவும் பொறியாளர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் இன்னும் பலதரப்பட்ட பரிமாணங்கள்ல அவங்க பரிணமிச்சிருக்காங்க. இந்த ஃபேக்ட் வெளி உலகத்துக்கு வரல, நாங்கள் ரிசர்ச் பண்ணுறப்ப இந்த ஒரு உண்மை கிடைச்சது. லிட்டரலாக 54 பெண்கள் பில்லர்ஸாக இருந்திருக்காங்க. இந்த ரோவர் மட்டும் பர்ஃபெக்டாக இந்த நிலவில் எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வச்சுங்க. இட் மீன்ஸ் லேண்டிங் முதல்ல கரெக்டாக நடக்கணும், அதுக்கப்புறம் ரோவர் வெளியே வரும். அப்படி ரோவர் எப்போ வெளியே வருதோ அப்போ தான் அந்த பெண்களுக்கும் சந்தோஷன்றது பெருசாக வரும். ஏன்னா சாதாரண மிஷன் இல்லைங்க, உலகமே திரும்பி பார்க்க வச்சிருக்க ஒரு மிஷன். அப்பேற்பட்ட மிஷனில் 54 பெண்கள் இந்தளவு உழைச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கான கிரெடிட் கண்டிப்பாக போயே தீரணும். இந்த 54 பெண்களில் குறிப்பாக ஒருத்தவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இவங்கள பற்றி தான். இவங்க தான் இந்த சந்திராயன் 3 மிஷன் இருக்குல்ல, இதில் மாஸ்டர் மைண்டே. நம்ம வீரமுத்துவேல் இருக்கார் பாருங்க, அவருக்கு அடுத்த மாஸ்டர் மைண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க தான். இவங்க பேர் டாக்டர் ரித்து. இவங்க இஸ்ரோவோட ஒரு சீனியர் சயின்டிஸ்ட், ராக்கெட் விமன் ஆஃப் இந்தியா. யாருன்னு தெரியுமாங்க? இவ்வளோ தூரத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம் பாருங்க, டாக்டர் ரித்து. இவங்க தான், இவங்களோட பட்டப்பேர் தான் அது. ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருக்காங்களே, அவரே உச்சமுகர்ந்து பாராட்டின ஒருத்தவங்க தான் இவங்க. அப்பேற்பட்ட பெருமை உங்களுக்கு இருக்கு. இவங்களோட முழு பேர் பார்த்தீங்கன்னா ரித்து கரிதால் ஸ்ரீவத்சவா. இவங்களோட பூர்வீகம் லக்னோ. இவங்க பிஎஸ்சி பிசிக்ஸை முடிச்ச பிற்பாடு வித்தியாசமாக நம்ம என்ன சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கனவு எதுன்னு செலக்ட் பண்ணிட்டு இந்த கனவை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தோணுனது தான் ஸ்பேஸில் நம்ம சாதிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை. இந்த ஆசையை நனவாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முழுக்க முழுக்க படிப்புலேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரோ அண்ட் நாசாவோட செய்திகள் சார்ந்ததுன்னா பத்திரிகைகள் வரும் பார்த்தீங்களா, அந்த பேப்பர் கட்டிங்கை ஃபுல்லாக சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவு அவங்களோட கனவுக்கு தீனி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த பேப்பர் கட்ஸ் மூலமாக. இதுக்கப்புறம் இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குல்ல, அதில் எம்ஏ முடிச்சுட்டு டிகிரியை வாங்குறாங்க. 1997 நம்ம இஸ்ரோவில் அவங்க வேலைக்கு சேர்றாங்க. இந்த சந்திராயன் 2 இருக்குல்ல, இந்த மிஷனோட டைரக்டர் வேற யாரும் கிடையாது, டாக்டர் ரித்து அவர்கள் தான். இந்த மங்கள்யான் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இதில் டெபுட்டி ஆப்ரேஷன்ஸ் டைரக்டரும் சாட்சாத் இவங்க தான். இதுக்கெல்லாம் மேலே நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பேப்பர்ஸை இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், இவங்களை பற்றி இப்போ நாம் பேசுறதுனால ஓரளவுக்கு வெளியே வருது. இவங்களை பற்றி தெரியாதவங்க தான் இப்போ வரைக்கும் அதிகம். கசப்பான உண்மை தான், பட் இப்போ தான் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோமே. ஓகே, கலாம் அவர்கள் இருக்காங்களே, நம்ம இந்தியாவோட ராக்கெட் மேன், மறைந்த முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவரான அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவரோட கையால் இஸ்ரோ யங் சயின்டிஸ்ட் அவார்டு அப்படின்ற பெரிய விருதை வாங்கினது ரித்து அவர்கள் தான். மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் இருக்குல்லங்க, இதை நம்ம ஷார்ட்டாக மாம்னு சொல்லுவோம். இந்த மிஷனுக்காக இஸ்ரோ டீம் அவார்டை வாங்கினதும் இவங்க தான். இதோட நிறுத்தல அவங்க அவார்டு வேட்டைய ஏஎஸ்ஐ டீம் அவார்டும் இவங்களுக்கு போகுது. விமன் அச்சீவர்ஸ் இன் ஏரோஸ்பேஸ் அவார்டு அப்படின்ற பெரிய விருதும் இவங்க வசம் போகுது. கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் பாருங்க, இவங்க லைஃப்ல வித்தியாசமாக சாதிக்கணும், அது விண்வெளியில் சாதிக்கணும், இதுக்காக என்னோட கனவு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகையில் அந்த செய்திகள் எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு வச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அதே பத்திரிகையில் ஹெட்லைனில் வர அளவுக்கு வந்திருக்காங்க. இந்த ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலே இவங்க தான்ப்பா இந்தியாவில் டாமினண்டான விமன் பேர் எடுக்கிற அளவுக்கு அவார்டே கிடைச்சிருக்கு. கனவுனா இப்படி இருக்கணும். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியர்களோட ஒரு கனவு நேரம், ஸ்பெசிஃபிக்கான அந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்ற ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி சாயங்கால வாக்கில் ஒரு 5:47 மணிங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் டைமில் தான் லூனாரில், இந்த சந்திரனில் நம்மளோட லேண்டர் இருக்குல்ல, அது லேண்ட் ஆகிற டைமாக இப்போதைக்கு இதை வரையறுத்திருக்காங்க நம்ம இஸ்ரோ ஆய்வாளர்கள். அதுவும் எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த டைம் கன்ஃபார்முங்க. நடுவில் எதனா சில எரர்ஸ் வந்துச்சுன்னா மட்டும் இந்த டைம் வேரியாகும், இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் எரர் எதுவும் வரல. ஸோ நாம் நம்பிட்டு இருக்கிறது ஆகஸ்ட் 23ஆம் தேதி மாலை 5:47 மணி. பார்க்கலாம் வரலாறுல இந்தியா எந்த அளவுக்கு பெரிய பேரை அப்படி தடம் பதிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இதை சிந்திச்சு நீங்களும் காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.